நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு வ்ளாகிங் ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது எனக்கு. வாழ்க வையகம் தாங்கி நின்றான் தன்கோல் ஆழி அதனின் அளவு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வணக்கம். ஸோ வணக்கம் என்பது தமிழ் மொழியில் திருக்குறளில் சொல்லணும்னு பார்த்தா இப்படி தான் சொல்லலாம். ஸோ என் வீடியோவை நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு திருக்குறளில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா தமிழனாக இருக்கிறது இவ்வளோ ஒரு பெருமை, அதுவும் இவ்வளோ பெரிய பழமை அந்த மொழியில் இருக்கிறதுனால இவ்வளோ திருக்குறள்கள் இருக்குது. ஸோ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். மேபி என்னால் ஒரு 5 பேருக்கு அது 5 பேருக்கு தெரிஞ்சாலும் ஸோ அது எனக்கு ஒரு பெருமை தானே. அப்படின்னா அது வணக்கம் என்பது தாழ்மை, மரியாதை மற்றும் அந்த அறநெறிக்கே மரியாதை செலுத்தும் செயல், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் இது வரும். நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் வீடியோ இன்னும் நான் போடலான்னு பார்த்தேன். ஸோ இதுதான் என் செகண்ட் வீடியோ. ஸோ என் பேர் பார்த்திங்கன்னா லதீஷ். ஸோ நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு பார்ட் டைமாக ஒரு வ்ளாகிங் செய்யலான்னு ஆசை. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் நேற்று ஓஸ்மோ பாக்கெட் 3 வாங்கினேன். ஸோ அதில் தான் இந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவும் வ்ளாக் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ இல்லை. ஸோ கார் வாஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கார் வாஷ் பண்ணுறதுக்கு தான் போக போகிறேன். என்னை கார் வாஷ் பண்ணி எப்படியும் ஒரு 3 months ஆகுது. வெயிட் ஆக்காது. போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்னால ஷையாக இருக்குது. ஸோ எல்லோரும் எடுத்தோடனே வந்துட மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஓஸ்மோ பாக்கெட் 3 வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கார் வாஷ் பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இங்கே இது இங்கே இருக்காங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குற ஆக்கள், மேபி புதுசாக வர ஆக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கோயின் கார் வாஷ் இருக்குது. ஸோ அடுத்தது ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா கோயின் கார் வாஷ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கார் வாஷ் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி கார் வாஷ் பண்ணுறதுன்னு நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் அதை காட்டுறேன். ஸோ அப்படியே மேலும் மேலும் புதிய வ்ளாக்ஸ் வரும்னு என்னால் முடிஞ்ச அளவு போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி. பார்த்திங்கன்னா நான் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டேன். பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கார் வாஷுக்கு போகலாம். ஓகே. பார்த்திங்கன்னா இதில் தான் நாங்கள் எவ்வளோ ஃபியூல் அடிக்கணும்னு பார்க்கணும். நான் அடிக்கிறது அன்லீட்டர். இதுதான் பெட்ரோல். இது 177 போட்டிருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு ஒரு $25 எனக்கு போதும், ஏன்னா மிச்சம் இருக்குது. ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபியூல் பம்ப் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ண தான் இருக்குது. சரி, அங்கேருந்து அவங்க ஒன் பண்ணணும். ஒன் பண்ணதோட இது 0க்கு வந்துடும். 0 வந்தது பிறகு ஜஸ்ட் இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண தான் இருக்குது. ஸோ ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணதோட அது அப்படியே கூட்டிகிட்ருக்கும். ஸோ இது முடிஞ்சு உள்ளே போய்ட்டு கார்டு பேமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் உள்ளது. ஸோ ஸ்நாக்ஸ் நிறைய சாமான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காசு சொன்னதோட இப்போ ஃபோன்லலாம் டபுள் டேப் பண்ணதோட இதுக்கு எல்லா கார்டுமே வரும். ஸோ அதில் எனக்கு என் பேங்க் கார்டை டேப் பண்ணி ஜஸ்ட் இதில் டேப் பண்ண மட்டும்தான் இருக்குது. அதுதான் இங்கே இருக்க சிஸ்டம். பார்த்திங்கன்னா இதுதான் கார் வாஷ்.
எங்களுக்குன்னு இருக்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ இதுவில் நாங்கள் கார் வாஷ் பண்ண தான் இருக்குது. அதோட அது டாக் வாஷ் தெரியும் நம்புகிறேன். அதில் வந்து நாய் குளிப்பாட்டுறது அது எல்லாமே அதில் செய்வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வேக்யூம் பண்ணுறது, காரில் இருக்க டஸ்ட் எல்லாம் வேக்யூம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்தியாவில் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான கார் வாஷ் இருக்குது. ஸோ அதில் இந்த கார் வாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு கொயினா மாற்றணும் காசை. நான் கொயினா மாற்றலை. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இதாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ கொயினா மாறுறது. ஸோ இதில் நாங்கள் வந்து காசு போட்டால் அதை நாங்கள் கொயினா எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதில் இன்சர்ட் நோட், இதில் கொயினா வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம காசை போட்டோன்னா அதில் போய்ட்டு அப்படியே இதில் கொயினா வந்துடும். இப்போ நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் கார் இதுக்கு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா ரின்ஸ், சோப் அது இது எல்லாமே வரும். அப்படின்னா அது தேவையான சோப் ஐட்டமாக இருக்கட்டும், என்ன சார் லிக்விடாக இருக்கட்டும், அதெல்லாம் இதில் வரும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கால வாட்டர் கன் இருக்குது. அதில் தான் தண்ணி வரும். ஸோ அதில் தான் அதை வச்சு தான் நான் தண்ணி மேனேஜ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்கு. ஸ்டாப், அப்புறம் டயர் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரீ சோப் பண்ணுறது, ஹை ப்ரெஷர் சோப், ஹோமிங், அப்படி எல்லாத்தையும் வாசிச்சிட்டு இருக்கேன். ஸோ அது தேவையில்லை, அப்படி எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ சோப் பண்ணிவிட்டு அப்புறம் சோப்பு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக ஒரு தண்ணி ஒன்று அடிப்போம். ஜஸ்ட்டு அதுக்கு மேலே எதுவும் செய்ய தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மிஷின். 2 ரூபா 1 ரூபா தான் போடணும். போட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமிங் ஹெட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம். ஃபஸ்ட் நான் ஒரு 4 ரூபா போட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரூபா போட்டால் காணும்னு நினைக்கிறேன். யா 2 ரூபா 2 நிமிஷம் இல்லை பத்தாதுன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம் 3 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இந்த கார் அப்படியே நான் வாஷ் பண்ணிடணும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப 5 ரிங்ஸ் தான் தண்ணின்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இதை எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அடிக்க தான் இருக்குது. ஸோ நான் தண்ணி அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி அடித்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோப் பண்ணணும். ஸோ சோப் வந்து அதில் தான் எடுக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. மேபி இதுதான் சோப் வரும். ஸோ நாங்கள் அதில் போய் போட இதில் சோப் வரும். அதே மாதிரி தான்
பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் எந்த சோப் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்பர் 4 இதை ப்ரெஸ் பண்ணால் டைமிங் ஓடுது. ஸோ இப்போ நாங்கள் அப்படி போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல சோப் வந்துருக்கு. ஸோ சோப் பண்ணலாம், இதில் தான் சோப் வரும். ஸோ நாங்கள் அதில் போய் போட்டு இதில் சோப் வரும். பார்த்தீங்கன்னா நம்பர் 4 இதை ப்ரெஸ் பண்ணால் டைமிங் ஓடுது. ஸோ இப்போ நாங்கள் அப்படி போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல சோப் வந்துருக்கு. ஸோ சோப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னென்னா, ஃபஸ்ட் எப்படியும் எல்லா இடத்துக்கும் சோப்பா பூசிடணும், இல்லைன்னா டைம் ஓடி திரும்ப காசு போடணும். ஸோ அதுக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டால் ஸோ அது ஓகே. இந்த கேமரா ஆங்கிள் மேலே போயிடுச்சு. ஸோ நான் கதைச்சு எதுவுமே வந்தில்லை. ஸோ பரவாயில்ல, இன்னும் நல்லாவே செய்வோம். ஏன்னா இது பிகினிங் தானே. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவு பர்ஃபெக்டாக தர பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாத்தையும் கழுவியாச்சு. கார் ஃபுல்லாகவே சோப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் தண்ணி அடிச்சுட்டு தட்ஸ் இட். அதோட இந்த தண்ணி அடிச்சுட்டு முடிச்சுக்க தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னா $2க்கு $2க்கு 2 மினிட்ஸ், $1க்கு 1 மினிட்ஸ் அந்த மாதிரி வேலை செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் ஃபோமிங் ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாகவே சோப் போட்டுட்டு ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப தண்ணி அடிச்சிட்டோன்னா அவ்வளோ போதும். அதுக்கு பிறகு வேக்யூம் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். நான் பண்ணுறல, ஏன்னா வீட்டை வைக்காம இருக்குது. ஸோ அதில் பண்ணிக்கிறது. இல்லைனா ஆட்டோ வாஷ் போட்டால் அதில் எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஸோ அவ்வளோதான். சரி, பிறகு இந்த ரின்ஸை கழுவியாச்சு, அதோட புகை தான் இருக்குது. ஸோ நான் எல்லாம் முடிச்சுட்டு காரில் வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, டயருக்கெல்லாம் பண்ண நேரம் வேறையா டயர் ரின்ஸின் ஒன்று இருக்குது, அது அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். எனக்கு தெரில, ஏன்னா நான் இந்த இடத்துல ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஷூட் பண்ண எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட் எங்கேயுமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா மேக்னெட் இல்லை. ஸோ பண்ணுற நேரம் தண்ணி படுது. ஸோ தண்ணி பட்டால் இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால நான் இதை எடுத்து உள்ளே வச்சுட்டேன், இந்திய அளவு வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ இது போல் என்னால் முடிஞ்ச அளவு நிறைய வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு என்ன சரி தேவையாக இருந்தால் மேபி ஆஸ்திரேலியாவில் இது எப்படி செய்கிறது, சாதாரணமாக என்னென்ன தெரியாதோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதே பார்வையில் நான் எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடுவேன். ஸோ அதோட நிறைய vlogging இருக்கும். மேபி நெக்ஸ்ட் சண்டே ஒரு vlog பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி பண்ணால் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு மேலே எப்படி சரி நான் இன்னும் வீடியோ போடுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என் பேர் லதீஷ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.